வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஜூன் 1 வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. நேற்றைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தின் மலைப்பகுதிகளிலையும் மேற்கு பகுதிகளிலையும் நல்ல மழைப்பொழிவு பொழிந்திருக்கு. 5 சென்டிமீட்டர் வரைக்கும் பொழிந்திருக்கு. 1 சென்டிமீட்டரிலிருந்து பெரும்பாலும் பரவலாக 3 சென்டிமீட்டர் பொழிந்திருக்கிறது. நீலகிரி மாவட்ட மேற்கு சரிவில் மழை, பிற பகுதிகளில் பெரிதாக மழை இல்லை. ஆனால் கண்டிப்பாக மழை பொழியும். அதாவது பருவமழை தொடங்குவதற்கான காரணம், தாமதமடைவதற்கான காரணமும், பருவமழை தொடங்குவதற்கான காரணமும், தீவிரமடைவதற்கான காரணமும், வெப்பச்சலன இடிமழை பொழிவு தமிழ்நாட்டின் உள்பகுதிகளில் பொழிவதற்கான காரணத்தையும் இதில் அறிவிக்கப் போகிறேன். இறுதி வரை இணைந்து கேட்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதாவது உங்களுக்கெல்லாம் ஒரு பெரும் அச்சுறுத்தல், எல்னினோ, சூப்பர் எல்னினோ. இப்போ பார்த்திங்கன்னா 2 நாளாக உலக வானிலை நிறுவனம், அதாவது ஐநாவோட நிறுவனமும் இந்தியாவிற்கு பருவமழை குறைவாக பொழியும்னு, அதுவும் மோசமாக 50% வரைக்கும் குறையும்னு சொல்லி போட்டு பயங்கர அச்சத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. ஒன்று மட்டும் புரிஞ்சிங்க, வட இந்திய சமவெளி பகுதிகளில் குறையலாம், இமயமலை பகுதிகளிலையும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் குறையாது. ஏன் பருவமழை தாமதமடைகிறது? நேற்றைக்கு ஏன் எதிர்பார்த்த வெப்பச்சலன இடிமழை பொழிவு பொழியவில்லை, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஏன் பொழியவில்லை என்பதையும், அது எப்பொழுது தீவிரமடையும் என்பதையும், தென்மேற்கு பருவமழை தொடக்கம் தீவிரம் எப்போது என்பதையும் இதில் பார்ப்போம். அதாவது பருவமழை அப்படியே பசிபிக் பெருங்கடல், தென்சீன கடற்பகுதியிலிருந்து அப்படியே அந்தமான் பகுதியிலிருந்து அப்படியே கொஞ்சமாக முன்னேறி மாலத்தீவு, லட்சத்தீவு, குமரிக்கடல், அப்புறம் அரபிக்கடலோட தெற்கு பகுதி எல்லாமே தொடங்கிவிட்டது. ஆனால் போதிய மழை இருந்தால்தான் அதை தென்மேற்கு பருவமழை தொடங்கியதாக அறிவிக்கப்படும். ஆனால் அந்தமான் பகுதியில் போதிய மழை இருந்துச்சு, இப்போ இன்றைக்கு இல்லைனா எங்குமே இன்றைக்கு மழைப்பொழிவு குறைவாகத்தான் இருக்குது. இடிமழைப்பொழிவு பொழிந்து கொண்டிருக்கு உள் மாநிலங்களில், ஆந்திர பிரதேசம், தெலுங்கானாமெல்லாம் இங்கெல்லாம் பொழிந்து கொண்டிருக்கு. காரணம் ஏன் இந்த பருவமழை தொடங்குவதில், அதாவது பருவ காற்று தொடங்கி பருவமழை லேசாக தொடங்கி தீவிரம் அறிவிக்கக்கூடிய அந்த நாம்ஸ் படி பருவமழை இல்லை என்பதற்கான காரணம் என்னென்னா, கடந்த பல நாட்களுக்கு முன்பே பசிபிக் பெருங்கடலில் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி அது புயலாக உருவெடுத்து ஜப்பான் பகுதியை நோக்கி நகர்ந்து போயிட்டு இருக்கிறது நீங்கள் பார்த்தீங்க. அதை ஏற்கனவே நாம் கடந்த ஒரு 10 தினங்களுக்கு முன்பிலிருந்து அறிவித்து வருகிறோம். அதை நோக்கி செல்லக்கூடிய காற்று தற்பொழுது வலுவாக இருக்கிறது. சார், சரியாக நீங்களும் சுற்றி முற்றி பசிபிக் பெருங்கடலுக்கு வந்துட்டீங்கன்னு நீங்கள் சொல்லலாம். அப்படி அல்ல. பசிபிக் பெருங்கடலில் நிகழ்வு உருவாகும், வலுவான நிகழ்வு உருவாகும். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய வெப்பத்திற்கு சமமான இந்திய பெருங்கடல் மற்றும் அரபிக்கடல், வங்கக்கடல், அதாவது வடக்கு இந்திய பெருங்கடல் வெப்பம் உயர்ந்திருக்கிற காரணத்தினாலே அங்கே இருக்கக்கூடிய சிஸ்டம் செயலிழக்கும் போது இங்கே சிஸ்டம் உருவாகும், இங்கே சிஸ்டம் செயலிழக்கும் போது அங்கே உருவாகும். மாற்றி 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 நிகழ்வுகள் உருவாகிட்டு இருக்கும். ஆக 2 பக்கம், அதாவது வங்கக்கடலுக்கு நிகராக பசிபிக் பெருங்கடல் இருக்குது. சரி, வங்கக்கடல், அரபிக்கடல் மற்றும் இந்திய பெருங்கடலுக்கு நிகராக பசிபிக் பெருங்கடல் இருக்குது. அதாவது இந்திய பெருங்கடல் வெப்பமும் பசிபிக் பெருங்கடல் வெப்பமும் கிட்டத்தட்ட சமமாக இருக்குது. ஆக பசிபிக் பெருங்கடலில் நிகழ்வு இருக்கும்போது வங்கக்கடல், அரபிக்கடல், இந்திய பெருங்கடலில் நிகழ்வு இருக்காது. இங்கே நிகழ்வு உருவாகும்போது அங்கே உருவாகாது. ஆசியா பக்கம் கண்டிப்பாக அது செயலிழந்ததும் இங்கே தீவிரமடையும் பருவமழை. ஆக நாளையிலிருந்து பருவமழை தொடங்கும். அதாவது போதிய மழைக்கு சாதகமான மழைப்பொழிவு கிடைக்கும். அதாவது தென்மேற்கு பருவமழை என்ற அறிவிக்கக்கூடிய அளவிலே பெய்ய எதிர்பார்க்கக்கூடிய மழைப்பொழிவு நாளையிலிருந்து கிடைக்கும். இன்றைக்கு இரவிலிருந்தோ நாளையிலிருந்தோ பெய்யக்கூடிய மழை வைத்து நாளை பருவமழை தொடங்கியதாக அறிவிப்பார்கள். தமிழ்நாட்டில் எதிர்பார்த்து கொண்டிருக்கூடிய வெப்பச்சலன இடிமழை பொழிவு கிழக்கு காற்று எதிர்ப்பாக மேற்கிலிருந்து வெப்பமடைந்து காற்று மேலடுக்கில் வருது. அதை எதிர்க்கணும் கிழக்கு திசை காற்று, தெற்கு திசை காற்று. ஆனால் நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா தெற்கு திசை காற்று இருந்திருக்காது. தெற்கு திசை காற்று தான் கிழக்கு நோக்கி பயணித்து கொண்டிருக்கு. இப்போது பசிபிக் பெருங்கடல் நோக்கி. பசிபிக் பெருங்கடலில் எங்கே? ஆசியாவின் கடலோர பகுதியில் ஜப்பான் மற்றும் சீன பகுதி, தென்கொரிய பகுதியை ஒட்டி பயணித்து கொண்டிருக்கூடிய அந்த பகுதிக்கு நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது. ஆக அது செயலிழக்க மெல்ல கிழக்கு காற்று உள்ளே நுழையும், தெற்கு காற்று நுழையும். நேற்றைக்கு வேதாரண்யம் பகுதியில் முத்துப்பேட்டை, அதிராம்பட்டினம், அதாவது கோடியக்கரை, அதிராம்பட்டினம் இடைப்பட்ட பகுதியில் தெற்கு காற்று நேற்றைக்கு நுழையலை. அதே போல் கன்னியாகுமரியிலிருந்து அதிராம்பட்டினம் வரைக்கும் உள்ள தெற்கு கடலோரத்திலையும் தெற்கு காற்று நுழையலை. அதே போல் கடலூர் மற்றும்
டெல்டாவின் கிழக்கு கரையோரமும் நுழையலை. நேற்றைக்கு கிழக்கு காற்று நுழைந்திருந்தால் உள்ளே வந்து வெப்பச்சலன இடிமழை பிடிப்பி குளிர்வித்து கொடுத்திருக்கோம். அது நேற்றைக்கு நாள் மாலையில் அறிவிக்க முடியவில்லை, பயிற்சியின் காரணமாக, தாமதமாக வந்த நிலையின் காரணமாக. ஆகவே இன்றைக்கு அந்த காற்று மெல்ல திரும்பும். இன்றைக்கு ஃபோர்ஸாக திரும்பிடாது. அங்கே அது செயலிழக்க இந்த தெற்கு காற்று டைட்டாக கிழக்கு நோக்கி போயிட்டு இருக்க காற்று திரும்பும். அப்போது வெப்பச்சலன இடிமழை பொழிவு இன்றைக்கு மாலை இரவு கிடைக்கும். டெல்டாவிற்கும் எதிர்பார்க்கப்படுகிறது, வடகடலோரமும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது சென்னைக்கும் வேதாரண்யத்துக்கும் இடைப்பட்ட பகுதியிலும் எதிர்பார்க்கப்படுகிறது. வட உள் மாவட்ட பகுதிகள், கோயம்புத்தூர் உள்ளிட்ட திருப்பூர் உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்ட, கர்நாடகா ஆந்திர எல்லையோர மாவட்ட பகுதிகள், தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் தென் கடலோரம் மட்டும் இந்த ராமநாதபுரம் மற்றும் ராதாபுரம் இந்த பகுதி இடைப்பட்ட பகுதி மட்டும் கொஞ்சம் தெற்கு காற்று வலுவாக வர்ற காரணத்தினால, ரொம்ப ஃபோர்ஸாக வர்றதுனால கொஞ்சம் அங்கே எட்டி பிடிக்காது என்றாலும் ஒரு சில நாட்கள் மழைப்பொழிவு கொடுக்கும். ஆனால் அது எந்த தேதின்னு மட்டும் சொல்ல முடியாது. நேற்றைக்கு கூட ராமநாதபுரத்திலிருந்து கைபேசி அழைப்புகள் நிறைய வந்தது. அப்போது நான் அதாவது அதை ஏற்க முடியவில்லை. ஆகவே கிழக்கு திசை, அதாவது மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி பயணித்து கொண்டிருக்கக்கூடிய காற்று தொய்வில்லாமல் போகிற காரணத்தினாலே தெற்கு கிழக்கு திசை தென்கிழக்கு திசை காற்று நுழையலை. இன்னையிலேருந்து நுழைய தொடங்கும். நாளைக்கு வலுவாக நுழையும். ஆக நாளையிலிருந்து வெப்பச்சலன இடிமழை பொழிவு மாலையிலிருந்து இன்றைய விட நாளையிலிருந்து வெப்பச்சலன இடிமழை பொழிவு கூடும். பருவமழையும் படிப்படியாக கூடியிருக்கும். ஆனால் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கூடிய முழுமையான பருவமழை என்பது பசிபிக் பெருங்கடல் நிகழ்வு செயலிழந்த பிறகு 12ஆம் தேதிக்கு மேலே நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். 12ஆம் தேதிக்கு மேலே உருவாகக்கூடிய நிகழ்வு காற்று சுழற்சி அரபிக்கடலில் காற்றை திசை மாற்றி அனுப்பக்கூடியது. அதாவது பார்த்திங்கன்னா இப்போ எங்கேருந்து வருது, அண்டார்டிகா எனப்படக்கூடிய அந்த 23 டிகிரிக்கு தெற்கு பகுதியிலிருந்து வரக்கூடிய உயரழுத்த காற்று தான் 23 டிகிரி, அதாவது மகர ரேகைக்கு வடக்கே வந்து மகர ரேகையிலிருந்து அது சோமாலியா வந்து சோமாலியாவிலிருந்து இந்தியாவுக்குள் ஏறி, அதாவது மாலத்தீவு லட்சத்தீவு இடைப்பட்ட பகுதியாக கேரளா தமிழ்நாடு வழியாக மீண்டும் வங்கக்கடலில் இறங்கி மியான்மர் வழியாக மியான்மர், வியட்நாம், கம்போடியா, சீனா வழியாக ஜப்பான் பகுதியை நோக்கி பயணித்து கொண்டிருக்கூடிய காற்று வரக்கூடிய வாரத்தில் அது வங்கக்கடலோடு திரும்பி ஒடிசா, மேற்கு வங்க பகுதி மற்றும் வட இந்திய நிலப்பகுதியை நோக்கி திரும்பும். இதனால் மழைப்பொழிவு கண்டிப்பாக தென்மேற்கு பருவமழை தொடங்கி தீவிரமடையும். இந்த மாதம் ஜூன் 15ஆம் தேதியிலிருந்து இந்த மாத இறுதி வரைக்கும் வலுத்த தென்மேற்கு பருவமழை உறுதி 100% உறுதி. இந்த மாத 15ஆம் தேதியிலிருந்து வலுவான தென்மேற்கு பருவமழை. நல்லா புரிஞ்சுக்கிங்க, மாதத்துக்கு 15 நாள் தென்மேற்கு பருவமழை கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு உள்ளிட்ட பகுதிகளில் தீவிரமாக இருக்கும். ஆக ஜூனில் 15 நாள், ஜூலையில் 15 நாள், ஜூனில் 20, அதாவது இந்த ஜூன் 15 நாள், ஜூலையில் 20 நாள், ஆகஸ்ட்டில் 15 நாள் தீவிரமாக இருக்கக்கூடிய நாள். பிற நாள் கொஞ்சம் தொய்வாக இருந்தாலும் அதில் வெப்பச்சலன இடிமழை பிடிப்பு இருக்கும். புரியுதுங்களா? அப்போ ஜூனில் 15, ஜூலையில் 20, ஆகஸ்டில் 15 நாட்கள் வலுவாக இருக்கும். செப்டம்பரில் கிட்டத்தட்ட 25 நாட்கள் வலுவாக இருக்கும். புரியுதுங்களா? சூரியனின் குத்துக்கதிர் 23 வடக்கு அதாவது கடகரேகை பகுதிக்கு போயிருக்கு. அது திரும்பி ஆகஸ்ட்டில் திரும்பி வந்து கொஞ்சம் வெப்பத்தை கூட்டும் பொழுது மீண்டும் ஒரு கோடை போல் தெரியும். ஆகா, அவர்கள் சொன்னார்களே வெப்பம் அதிகமாக இருக்குன்னு அதுதான் நினைக்கக்கூடாது. தென்மேற்கு பருவமழை தீவிரம் இல்லாத பொழுது, தென்மேற்கு சாரல் காற்று இல்லாத பொழுது வெப்பம் அதிகமாக உணரப்படும். அது சூரியன் குத்துக்கதிர் மீண்டும் செப்டம்பர் 21ஆம் தேதி நிலநடுக்கோட்டை அடைவதற்காக தெற்கு நோக்கியும், அதனைத் தொடர்ந்து டிசம்பர் 21 மகர ரேகை அடைவதற்காக தெற்கு நோக்கி பயணித்து கொண்டிருக்கூடிய சூரியன் குத்துக்கதிர் அது. அந்த நாட்களிலே நிச்சயமாக வலுத்த தென்மேற்கு பருவமழை இருக்கும். ஆக புரிந்து கொள்ளுங்கள், தென்மேற்கு பருவமழை நேற்றைக்கு தொய்வடைந்திருக்கிறது. இன்றைக்கு மெல்ல தீவிரமடையும், தொடங்கும். நாளை நிச்சயமாக அறிவிக்கப்படும். வெப்பச்சலன இடிமழை பிடிப்பு இன்றைக்கு மாலை இரவு கிடைக்கும். நாளை மாலை இரவு சற்று பரவலாகும். ஒதுக்கி தான் இருக்கும். வலுவான தென்மேற்கு பருவமழை 12ஆம் தேதிக்கு மேல் உறுதியாக 15ஆம் தேதிக்கு மேல் வலுவாக இருக்கும். 18இலிருந்து இந்த மாத இறுதி 30ஆம் தேதி வரை மிக வலுத்த மழைப்பொழிவு இருக்கும் தென்மேற்கு பருவமழை. அதேபோல் ஜூலையில் ஒரு 20 நாள் இருக்கும் வலுத்த மழை. ஆகஸ்ட்டில் 15 நாள் இருக்கும் வலுத்த மழை. ஆகவே கண்டிப்பாக அணைகளை நிரப்பும் மழை இருக்குது. ஜூலை இறுதியில் இருக்கும். அது ஆகஸ்ட்டு பிற்பகுதியில், ஆகஸ்ட் 15 இறுதி வரைக்கும், ஆகஸ்ட் 31 வரைக்கும் மிக வலுத்த மழைப்பொழிவும் இருக்குது. ஆகவே தற்பொழுது தொய்வடைந்திருக்கக்கூடிய இந்த வெப்பச்சலன இடிமழை பொழிவு இன்றிலிருந்து மாலை இரவிலிருந்து ஆங்காங்கே பொழிய தொடங்கும். தென்மேற்கு பருவமழை நாளையிலிருந்து தொடங்கி இருக்கும். மாத 12ஆம் தேதிக்கு மேல் 15ஆம் தேதியிலிருந்து உறுதியாக வலுத்த தென்மேற்கு பருவமழை இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருந்து வானிலை துல்லியம் இருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபமடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.